Kedaulatan negara. இப்ப let's say நீங்க பாத்தீங்கன்னா அது பக்கத்துல நீங்க பாருங்க அந்த 3வது பேஜ்ல கான்செப்ட் kedaulatan கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு மார்க்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, மார்க்கு கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபக்தா கேள்வி இது வந்துட்டு. சோ ஃபக்தா மீன்ஸ் டெக்ஸ்ட்ல உள்ளது மாதிரியே நம்ம வந்துட்டு கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து மார்க் வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும்ல. ஓகே, சோ பென்சில் எடுத்துக்கோங்க. அந்த முதல் சாப்டர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3வது பேஜ் பக்கத்துல 2வது இருக்குல்ல, அந்த என்ன படம்னு தெரியுமா அது உங்களுக்கு? என்ன படம் காட்டி இருக்காங்க அது? இஸ்தான் அது வந்துட்டு. ஓகே, அதாவது ஏன் இஸ்தானை வந்து அவங்க வந்து காட்டி இருக்காங்கனாக்கா, ஏன்னா இஸ்தானுக்கும் kedaulataனுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ராஜா சம்பந்தப்பட்டது. சோ அதனாலதான் kedaulataனுக்கும் ராஜாக்கும் சம்பந்தம் இருக்கிறனால தான் அந்த இஸ்தான போட்டோவை வந்துட்டு அவங்க வந்து காட்டியிருக்காங்களா. சோ பென்சில் எடுத்துக்கோங்க. சோ பென்சில் எடுத்துக்கிட்டு அந்த சினாப்சிஸ் போட்டிருக்காங்கல்ல, சோ அந்த சினாப்சிஸ் என்னன்னாக்கா ருமுசான், அதாவது இந்த சாப்டர்ல உள்ள ஃபுல் கதையை வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு குட்டி ஸ்டோரியா வந்து எழுதியிருக்காங்க. அதுதான் இந்த சுருக்கிட்டாங்களா. ஓகே, சோ காரிஸ் பண்ணுங்க. kedaulatan berkaitan, தெரியுது பாருங்க, நான் மெதுவாவே சொல்றேனே. kedaulatan berkaitan kenegaraan diamalkan sejak zaman Yunani. ஓகே, அதாவது என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த kedaulatan வந்துட்டு இப்ப மலேசியானால ஆரம்பிச்சது கிடையாது. இது யுனானி நாட்டிலே வந்துட்டு இது வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு அதான் அதோட ஹிஸ்டரியில. ஓகே, சோ இது மூலியமா வந்துட்டு பல்பகை தப்சீரன், அதாவது நிறைய தொக்கோ உங்களுக்கு தெரியும்ல. இப்ப நம்மளுக்கு மகாத்மா காந்தி வந்துட்டு இந்தியால இருக்கிற மாதிரி நம்ம நாட்டிலயும் இல்ல மத்த நாட்டிலயும் நிறைய தொக்குங்க இருக்காங்க. அதாவது ஏதாவது அவங்க வந்து ஒரு பெரிய சிறப்பு செஞ்சிருப்பாங்க. சோ அவங்களதான் தொக்கோன்னு சொல்லுவாங்க. சோ அந்த தொக்கோ வந்துட்டு இந்த kedaulatan பத்தி நிறைய என்ன சொல்லுவாங்க, நிறைய மக்சூட் கொடுத்திருக்காங்க. டவுலாட்னா என்னன்ட்டு அவங்க அவங்களோட ஸ்டைல்ல அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. இப்ப நம்ம உங்களுக்கு கேள்வி கேட்டேன்ல, உங்களுக்கு kedaulatan என்ன புரியுது அப்படின்ட்டு, அப்ப நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னீங்களா. சோ அது போல இந்த தொக்குலாம் வந்து அவங்களோட வியூ பிரகாரம் அவங்க வந்து kedaulatan என்ன அப்படின்ட்டு அவங்க வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த சாப்டர்ல நம்ம இன்னும் மேல் நோக்கி நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, அடுத்து kedaulatan juga penting, முக்கியம். எதுக்கு முக்கியம்னு பார்த்தாங்கன்னாக்கா, mengekalkan dan mengukuhkan kestabilan sistem politik, ekonomi dan sosial. ஓகே, என்ன சொல்ல வராங்கனாக்கா, முதல்ல நம்ம பார்த்தோம் டவுலாடோட மக்சோட்டை நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, அந்த ஐயாட்ல வந்துட்டு டவுலாடோட மக்சோட்டை பார்த்தோம். அடுத்த ஐயாட்ல வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, தொக்கோ வந்துட்டு kedaulatan பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு இந்த பாப்ல நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பார்ப்போம்னாக்கா, ஏன் வந்துட்டு இந்த kedaulatan வந்துட்டு ஏன் எதனால முக்கியம்னு சொல்றாங்க. ஓகேயா, சோ எதனால முக்கியம்னு சொல்றாங்கனாக்கா, இந்த நாட்டோட அமைதி, அதாவது ஸ்டாபிலான்னாக்கா அமைதியை வந்துட்டு நிலைநாட்டுறதுக்கு, நிலைக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்மளோட நாட்டோட பொலிட்டிக்கு, எக்கனாமிய, சோசியல வந்து நிலைச்சு ஒரு அமைதியான சூழ்நிலையில வைக்கிறதுக்கு வந்து இந்த டவுலாட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, அடுத்து இந்த டவுலாட்டை வந்து berjayatan பண்றதுக்கு வந்துட்டு பெமரிந்தா கண்டிப்பா இருக்கணும். அதாவது ராஜாலா, ராஜா கீழே வந்து அவரோட ஆள்லாம் இருப்பாங்க. அடுத்தது ராயட். ஓகே, அதாவது நாட்டு ஒரு நாடு இருக்குனாக்கா அதுக்கு மூல காரணமே வந்துட்டு மக்கள்ல. சோ இந்த பெமரிந்தாவும் ராயாட்டும் வந்துட்டு சேர்ந்து இணைச்சு கொண்டு போற ஒரு நாடுதான் வந்துட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த kedaulataனுக்கு வந்து சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வராங்க. அதாவது யாரு, பெமரிந்தாவும் ராயாட்டும் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, சோ எதனால இந்த சினோப்சிஸை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன்னாக்கா, ஆக்சுவலி என்னன்னாக்கா, இந்த செஜாரா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கதை. ஓகே, இதை வந்து நம்ம கதையா பார்த்தோம்னாக்கா கன்ஃபார்மா நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து அந்த ஆர்வமாவும் இருக்கும், உங்களுக்கு புரியும். ஓகே, அதாவது ஏற்கனவே இதுக்கு முன்ன உள்ள கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன், என்ன படிக்கிறோன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே, இந்த கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல. சோ என்னத்தை பத்தி சொல்ல போறாங்க, அதாவது டவுலாட்னா என்ன, சோ அதோட மக்சூட் கண்டிப்பா நம்மளுக்கு தெரியணும்.
அடுத்தது வந்து இந்த தொக்குலாம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டவுலாட்டை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு இந்த டவுலாட் வந்துட்டு என்னத்துக்காக வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ பொலிட்டிக், எக்கனாமி, சோசியலுக்காக வந்துட்டு இது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த டவுலாட்டை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, வெற்றி அடையிற வைக்கிறதுக்கு வந்துட்டு நாட்டுக்கு வந்துட்டு பெமரின்தா, அதாவது ராஜ்யம் தேவை. அந்த ராஜ்யத்துக்கு தகுந்த மக்கள் தேவை, ராயட் தேவை. இது இருந்தா ஒண்டிதான் அந்த நாடோட கடவுளாத்தான் வந்து நிலைச்சு நிற்கும். இதுதான் இன்னைக்கு உள்ள நம்ம படிக்க போற ஒரு குட்டி ஸ்டோரி. ஓகே, அடுத்த பேஜ்க்கு நான் போயிட்டேன். டெக்ஸ்ட் புக் தெரியுது இல்ல, அப்படி டெக்ஸ்ட் புக் உள்ளவங்க டெக்ஸ்ட் புக் தெரியணும். ஓகே, பேஜ் 4ல இருக்கேன் இப்ப நானு. அதாவது ஒன்னும் நம்ம வந்து விரைவா பார்க்க போறோம். அதாவது கான்செப்ட் டெவலப்டனோட அந்த மெயின் விளக்கம் என்ன எழுதுனாக்கா, நார்மலி பரீட்சைக்கு வந்து திருப்பி நம்ம இம்பாஸ் கம்பாலி பண்றேன். ஸ்ட்ரக்சர் கேள்வி 4 இருக்கும். ஓகே, பேப்பர் 2ல ஸ்ட்ரக்சர் கேள்வி 4 இருக்கும். கேள்வி அப்படி எஸ்பிஎம்ல வந்து இந்த கேள்வி வந்துச்சுனாக்கா என்ன கேட்பாங்கனாக்கா, கான்செப்ட் டெவலப்டான்னு சொல்லி 2 மார்க்கா. நார்மல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி 10 மார்க்கானும் போது கான்செப்ட்னு கேட்டுட்டாலே 2 மார்க்கா, இல்லாட்டி எஸ்ஏவா இருந்துச்சுனாக்கா, அதாவது பாகன் பில எஸ்ஏவா இருந்துச்சுனாக்கா 4 மார்க்கா, ஸ்ட்ரக்சர்னாக்கா 2, எஸ்ஏனாக்கா 4 வரும். அப்ப இது நீங்க பாருங்க, கான்செப்ட் டெவலப்தான் முதல்ல நம்ம ஒரு வாரத்துக்கு பல வார்த்தை பார்த்துட்டோம்ல, கரீஸ் பண்ணுங்களேன். ஓகே, இது ஒன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல நம்ம பார்த்தது வந்து சினோப்சிஸ். இப்ப இது ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். 2 மார்க்காக்கு வந்து என்ன ஆன்சர் எழுத போறோம், 4 மார்க்காக்கு என்ன ஆன்சர் எழுத போறோம் அப்படின்ட்டு. ஓகே, பென்சிலோ பேனாவோ எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க எழுதிக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாவே போறேன், எழுதிக்கோங்க. ஓகே, kedaulatan kekuasaan tertinggi, garis பண்ணுங்க. டெக்ஸ்ட் புக் இருக்கிறவங்க garis பண்ணுங்க. kedaulatan kekuasaan tertinggi sesebuah negara yang bebas. ஓகே, குறுங்கன் போட்டுக்கோங்க, துத்தப் பண்ணுங்க. அந்த குறுங்கனை kedaulatan ஆரம்பிச்சு garis பண்ணீங்களா, பேபாஸ் வரைக்கும் துத்தப் பண்ணுங்க. இதை எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க்கா கன்ஃபார்மா கிடைச்சிரும். ஓகே, அடுத்து 2வது ஈஸியை நான் சொல்றேன். mempunyai hak melaksanakan pemerintahan, துத்தப் குறுங்க, க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே, அடுத்த இந்த ஈஸியை எழுதினீங்கனாக்கா உங்களுக்கு 2வது என்ன சார் சொன்னீங்க, mempunyai hak hak untuk melaksanakan pemerintahan. ஓகே ஓகே சார். ஓகே, இது எழுதினீங்கனாக்கா உங்களுக்கு அடுத்த மார்க் கிடைச்சிடும். இப்ப டோட்டல் 2 மார்க்கா இருக்குல்ல. ஓகே, உங்களோட லெவல், உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் தெரியும். ஆனா நான் வந்துட்டு மேபி வந்துட்டு முடியறவங்க வந்துட்டு 4 ஈஸி நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியாதவங்க யாரெல்லாமே வந்துட்டு, சார் என்னோட லெவல் வந்து இவ்வளவுதான் சார், எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு விட்டு, சோ என்னால 4லாம் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இந்த 4ல ஒரு 2 நான் மனப்பாடம் பண்ணிக்கிற முடியுமா, பிரச்சனை இல்லை, நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எது தேவையோ அது உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட லெவலும் உங்களுக்கு தான் தெரியும். 4 மார்க்கா வேண்டவங்க வந்து நல்ல மார்க் கிடைக்கும் பரீட்சைக்கலாம். அதுவும் நீங்க நிறைய ஈஸி எழுதிருந்திருப்பீங்க. 4 மார்க்கா முடியாதவங்க வந்து 2 ஈஸி கூட நீங்க வந்து அட்லீஸ்ட் கோசங்க நீங்க தாள அனுப்புறதோட 2 எழுதுனாச்சும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்கா கிடைக்கும்ல. சோ 2 முடியறவங்க 2, 4 முடியறவங்க 4 பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த 3வது ஈஸி நான் போறேன். kedaulatan dilihat sejak zaman Kesultanan Melayu Melaka. Saya ulang, kedaulatan dilihat sejak zaman Kesultanan Melayu Melaka. ஓகே, இது 3வது ஈஸி. 4வது ஈஸி சார், திருப்பியும் 3வது அந்த இது சொல்லுங்க சார். ஓகே, 3வது பாருங்க. kedaulatan என்ன சொன்ன முதல்ல, kedaulatan dilihat sejak zaman Kesultanan Melayu Melaka. ஓகே, கிடைச்சிச்சா? ஓகே சார். ஓகே, அடுத்த 4வது ஈஸியை சொல்றேன் நானு. 4வது ஈஸி வந்துட்டு pembentukan Malaysia pada 16 September memantapkan negara kita yang bebas. Saya ulang, pembentukan Malaysia pada 16 September. அப்படி அந்த tahun மனப்பாடம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணிக்கோங்க. அப்படி மனப்பாடம் பண்ண முடியோ, என்ன சார் tahun இருக்கு அப்படின்னு பண்ண முடியாட்டி பிரச்சனை இல்லை. ஓகே, சோ pembentukan Malaysia pada 16 September
1963 memantapkan negara kita yang bebas. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா நம்ம மலேசியா நாடு வந்துட்டு ஏற்கனவே இருந்துச்சு, பட் ஆஃபிஷியலா எப்ப லான்ச் பண்ணாங்கன்னாக்கா அதனால தான் நம்ம 16 செப்டம்பர் ஒவ்வொரு வருஷமும் 16 செப்டம்பர் வந்து நம்மளுக்கு மலேசியா வந்து லீவு. அதாவது மலேசியா வந்துட்டு ஆஃபிஷியலா லான்ச் பண்ணாங்க, மலேசியான்ட்டு ஒண்ணு உருவாயிருச்சு அப்படின்ட்டு. எப்பனாக்கா 1963 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த கான்செப்ட் கீழே வந்து 4 ஈசி நான் கொடுத்தேன். 4 ஈசில 2 முடியறவங்க 2 பண்ணிக்கோங்க, 2 முடியாதவங்க 4 பண்ணிக்கோங்க, 4 முடியறவங்க 4 பண்ணிக்கோங்க. இதுல என்ன டிஃபரெண்ட்னாக்கா பரீட்சை கேள்வின்னு வரும்போது இது மேபி சுத்தூர் கேள்வியிலயும் வரலாம், எஸ்ஏ கேள்வியில கூட வரலாம். அப்ப நீங்க 4 மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்கன்னாக்கா சுத்தூர்லயும் நீங்க ஜவாப் பண்ண முடியும், எஸ்ஏலயும் நீங்க ஜவாப் பண்ண முடியும். ஓகே, அப்படி முடியாதவங்க வந்து அட்லீஸ்ட் நீங்க கோசவங்க தாள அனுப்புறதோட நீங்க அட்லீஸ்ட் நீங்க படிச்சு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரியுமே, தெரிஞ்சு எழுதுனா கூட நீங்க ஃபெயில் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஓகேயா, புரியுதா? ஓகே சார், புரியுது சார். ஓகே ஓகே, பாஸ். அடுத்ததுக்கு போறேன். சோ கான்செப்ட் அதுதான் வந்து மெயின் கான்செப்ட்ல டெஃபினிசி மக்சூத் pengertian சொல்லிட்டேன். அடுத்தது நீங்க பாருங்க, அந்த அது கீழே வந்து தக்ரீஃப் இருக்கு தெரியுமா, தெரியுதா? TAKRIF தெரியுதா? ஆமா தெரியுது, ப்ளூ கலர்ல. ஓகே, சோ அந்த கான்செப்ட் முத நான் சொன்னல, அதுக்கு மேல நினைக்கிற கான்செப்ட் மக்சூத் pengertian டெஃபினிசி 4 தான் கொடுத்தேன். தக்ரீஃப்னு கேட்டா கூட அது அதுக்குள்ளதான் போகும். தக்ரீஃபும் மக்சூத்லாம் சேம் மீனிங் தான். சோ தக்ரீஃப்ன்ற ஒரு வார்த்தை நீங்க தாம்பா பண்ணிக்கோங்களேன். ஓகே சார், பண்ணிட்டோம் சார். ஓகே, பாஸ். ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த கெடவுலாத்தான் சம்பந்தப்பட்டது வந்துட்டு ஒவ்வொரு மீனிங்க கொடுத்திருக்காங்க. இத பத்தி கெடவுலாத்தான்னா என்ன அப்படின்னு சொல்லி யுனானி நாட்டுல என்னன்னு சொல்லியிருக்காங்க, பாஷை இங்கிலீஷ்ல கெடவுலாத்தான் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் பாஷை ஆராப்ல வந்துட்டு தமிழோட என்ன கெடவுலாத்தான் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, பாஷை மலாயுல வந்துட்டு கெடவுலாத்தான்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியணும்ல. ஏன் இது தெரியணும்னாக்கா மேபி இது வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் கேள்வியில பேப்பர் 1 ஆப்ஜெக்டிவ் கேள்வியில இது வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்படி இந்த தாஜோ வந்துச்சுனாக்கா ஆப்ஜெக்டிவ் கேள்வியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன கேட்பாங்கனாக்கா, apakah perkataan yang terdapat dalam bahasa Yunani yang merujuk kepada kedaulatan? திருப்பி நான் சொல்றேன், ஜஸ்ட் நீங்க என்னோட சார் இவ்வளவு ஃபாஸ்டா போறாரு என்ன சொல்ல வர அதெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸா படிங்க, அப்ப உங்களுக்கு புரியும். திருப்பி நான் சொல்றேன், ஆப்ஜெக்டிவ்ல கேட்டாங்கனாக்கா இந்த தக்ரீப் kedaulatan யுனானில வந்துட்டு என்ன கேட்பாங்கனாக்கா, apakah perkataan yang dirujuk sebagai takrif kedaulatan dalam tamadun Yunani அப்படின்ட்டு. சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க பாருங்க, அந்த பாஷை யுனானி கீழே அவங்க கொடுத்திருக்காங்க சூப்பர்னூஸ் atau சூப்பரானூஸ். இது வந்து ஆப்ஜெக்டிவ் வந்து பிலியானா மேபி கொடுத்திருப்பாங்க. அதாவது ஏ சூப்பர்னூஸ்னு கொடுத்திருப்பாங்க, பி வந்துட்டு கரிப்பாப்னு கொடுத்துரு, நான் சொந்த சொல்றேன், பி கரிப்பாப், சி வந்துட்டு தோசை, டி வந்துட்டு பாஸ். ஓகே, இந்த 4 வார்த்தைன்னு கொடுத்திருப்போமே. சோ த ரைட் ஆன்சர் இஸ் சூப்பர் அனுஸ்லா. ஓகே, இதுதான் சொல்ல வரேன் நானு. சொந்தோவா சொன்னேன் நானு. ஓகே, சோ காரிஸ் பண்ணிக்கோங்க, பென்சில் எடுத்துக்கோங்க, பாஷை யுனானி கீழே காரிஸ் பண்ணிக்கோங்க, அந்த சூப்பர்னூஸ் சூப்பரானூஸ் காரிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யுனானில வந்துட்டு இந்த 2 வார்த்தை வந்துட்டு கெடவுலாத்தான் வந்து குறிக்குது. ஓகே, அடுத்தது bermaksud agung atau tertinggi. ஓகே, கெடவுலாத்தானுக்கு இன்னொரு வார்த்தை வந்துட்டு bermaksud agung atau tertinggi. சுக்கோ போதும், யுனானில இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஓகே, அடுத்தது பாஷை இங்கிலீஷ் கீழே நீங்க பாருங்க என்ன வார்த்தை வந்துட்டு கெடவுலாத்தானை குறிக்குதுனாக்கா அந்த SOVE. எஸ், அது வந்துட்டு நீங்க கரேஜ் பண்ணிக்கோங்க. பாஷை இங்கிலீஷ்ல வந்து இதுதான் கெடவுலாத்தானோட பேரு. ஓகே, அந்த perkataanlah. ஓகே, அதுக்கு தகுந்த மக்சூத் என்ன கொடுத்திருக்காங்கக்கா, negara mempunyai kuasa penuh. அது ஒண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாஷை இங்கிலீஷ்ல. ஓகே, அடுத்தது பாஷை ஆராப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன வார்த்தை அது, டவுலா, DAULAH, டவுலா. சொல்லுங்க. கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கு.
ஓகே, பாஸ் இங்கிலீஷ் கிடைச்சிருச்சா? சார் ஓ, பாஸ் இங்கிலீஷ் ஒண்ணு கிடைக்கலையா? இல்ல சார். ஓகே ஓகே, பாஸ் இங்கிலீஷ்ல வந்துட்டு கடவுளாத்தானுக்கு வந்துட்டு இன்னொரு வார்த்தை வந்துட்டு நான் ஸ்பெல் பண்றேன், நீங்க எழுதிக்கோங்க அப்படி டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க. ஓகே, கடவுளாத்தானுக்கு இன்னொரு வார்த்தை பாஸ் இங்கிலீஷ்ல வந்துட்டு SOVEREIGNTY. இன்னொரு சார் சொல்றேன், SOVEREIGNTY. ஓகே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க பயப்படாதீங்க. பரீட்சைன்னும் போது இப்ப இது கேள்வி ஆப்ஜெக்டிவ்ல வந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த வார்த்தையை பார்த்தோம், ஓ இதுதான் பாஸ் இங்கிலீஷ்ல வந்து டெக்ஸ்ட் புக்ல பார்த்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஸ்ட்ரக்சர்லயும் ஏசியலையும் எழுதும் போது தான் நீங்க கொஞ்சம் தடுமாறுவீங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால. பிரச்சனை இல்லை, நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க ஸ்பெல் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பரீட்சை டைம்ல நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்க தப்பா எழுதும் போது, இப்ப லைக் இந்த மாதிரி வார்த்தை வந்துட்டு நீங்க கொஞ்சம் மச்சாம் டி போடல, இ போடல, ஓ போடல, கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும் போது அங்க வந்து நார்மலா நாங்க பமரெக்ஸுவா இருக்கிறாங்கன்னு நாங்க மார்க் கொடுத்துருவோம். ஆனா ரொம்ப ஓடக்கூடாதுல. அப்ப இது வந்து இந்த வார்த்தைக்கு வந்து திடீர்னு வந்து வேற பக்கத்தா நீங்க எழுதினீங்கன்னா எங்களால மார்க்க கொடுக்க முடியாது. அடுத்து பாஷா ஆராப்ல பார்ப்போம். பாஷா ஆராப்ல வந்துட்டு கடவுளாத்தான வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னாக்கா டவுலா, DAULAH, டவுலா. Daulah, அதாவது இந்த என்ன maksudனாக்கா kuasa pemerintahan sesebuah negara. Kuasa pemerintahan sesebuah negara. ஒரு நாட்டோட ஆட்சி தான் வந்துட்டு குறிக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. நாட்டோட ஆட்சி தான் வந்துட்டு டவுலாட் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது பாஷா மலாயுல என்ன சொல்றாங்க, என்ன வார்த்தை? ஓகே, பாஷா மலாயுல என்ன வார்த்தைனாக்கா டவுலாட். DAULAT, daulat. Okey, இந்த daulat வந்து என்ன maksudனாக்கா kekuasaan tertinggi pemerintahan negara. Okey, kekuasaan tertinggi pemerintahan negara. Okey, இது நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த பாஷை இங்கிலீஷ், இந்த பாஷை அரப், இந்த பாஷை மலாயுலாம் வந்து அதோட மக்சூட் வந்து லெபி கூறாங்க தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் லெபி கூறாங்களா, நீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி எழுதுனா கூட மார்க் கொடுத்துருவாங்க எல்லாம். ஓகே, சோ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோனாக்கா டவுலாட்டை பத்தி 4 பாஷை சொல்லியிருக்காங்க. யுனானில வந்து என்ன வார்த்தை இருக்கு, அதுல என்ன மக்சூட் சொல்லியிருக்காங்க. பாஷை இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை இருக்கு, என்ன மக்சூட் சொல்லியிருக்காங்க. பாஷா ஆராப்ல என்ன வார்த்தை, என்ன மக்சூட். பாஷா மலாயுல வந்துட்டு என்ன வார்த்தை, என்ன மக்சூட் அப்படின்ட்டு. நாங்க தொக்கோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த 5 பேரு வந்துட்டு கடவுளாத்தானை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. ரொம்ப நீட்டா இருக்கு. என்ன சார் இவ்வளவு நீட்டா இருக்கு, இதையும் பாக்கணுமா இவ்வளவு இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் அவங்களோட பேரு பாத்துக்கோங்க. சோ ஆப்ஜெக்டிவ் கேள்வி வந்துச்சுனாக்கா மேபி ஆப்ஜெக்டிவ் கேள்வி வந்துட்டு ஆன்சர் இருக்கும். சோ ஜஸ்ட் நம்ம ரஃப்லி இதை பார்த்துட்டாக்கா வந்து ஆப்ஜெக்டிவ் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஸ்ட்ரக்சர்லயும் சரி இல்ல எஸ்ஏலயும் சரி கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் குறவுல. மேபி வந்தா கூட ஆப்ஜெக்டிவ்ல வரும். ஆப்ஜெக்டிவ் வந்தா நம்ம பயப்பட வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த தொக்கோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா எரிஸ்டோட்டல் வந்துட்டு கடவுளாத்தன் பத்தி என்ன சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்தது இப்னுல் கல்டூன். ஓகே, இப்னுல் கல்டூன் என்ன சொல்லியிருக்காரு. அப்புறம் ஜீன் போடின். ஓகே, என்சமா இருக்காருல்ல விக்ரம் மாதிரி. ஓகே, ஜீன் போடின். அப்புறம் இது நம்ம நாட்டு தலைவர் துங்கு அப்துல் ரஹ்மான், ரொம்ப முக்கியமானவர், நாட்டுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாரு. ஓகே, அடுத்தது வந்து துவான் டாக்டர் முகமது சாலி அப்பாஸ். ஓகே, இவர் வந்து மந்தான் கத்துவா ஹாக்கிம் நெகாரு. மந்தான்னாக்கா எக்ஸ்லா, கத்துவா ஹாக்கிமா இருந்தவங்க. அப்ப மலாயில வந்துட்டு எக்ஸ வந்துட்டு மந்தான்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ எரிஸ்டோட்டல் என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். இவர் வந்து யாருனாக்கா யுனானில நாட்டுல உள்ள அலிஃப் அல்சபா. ஓகே, இவர் என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரஃப்லி பென்சில் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் கரேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி குரங்கன் போட்டுக்கோங்க. இவரு கடவுளாத்தனை பத்தி என்ன சொல்லியிருக்காருனாக்கா குவாசத்தை திங்கி, டெக்ஸ்ட் இல்லாதவங்க ஜஸ்ட் எழுதிக்கோங்க, டெக்ஸ்ட் சொல்லுவாங்க ஜஸ்ட் கரேஜ் பண்ணா போதும், இல்லாட்டி குரங்கன் பிராக்கெட் போட்டா போதும். ஓகே, கடவுளாத்தன் குவாசத்தை திங்கி நெகாரு. ஓகே, குவாசத்தை திங்கி நெகாரு. ஓகே, அது ஈசி. அடுத்த ஈசி வந்துட்டு தரிக்க. அந்த ஒலேன்ற வார்த்தை இருக்கு தெரியுமா, அதை நீங்க மாத்திருங்க. தரிக்க டெங்கன் உண்டாங் உண்டாங், ஒலே வந்து டெங்கன் உண்டாங் உண்டாங்னு மாத்திருங்க. ஓகே, திருப்பி சொல்றேன்.
kedaulatan kuasa tertinggi sesebuah negara. இது அரிஸ்டோட்டல் சொன்னது. அடுத்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா terikat dengan undang-undang. அதாவது kedaulatanக்கும் undang-undangக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வராரு. ஓகே, அடுத்து இப்னுல் கல்துன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். Kedaulatan berasaskan semangat kekitaan bangsa. Kedaulatan berasaskan semangat kekitaan bangsa. ஓகே, இது முதல் ஈஸி. ஒண்ணு தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெரிஞ்சா அப்ப நீங்க குழம்பிடுவீங்க அப்புறம். ஓகே, அடுத்தது வந்து ஜீன் பாடின்னு வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். ஒரு பெரிய ஜீன் புளுக்கு. ஓகே, இந்த ஜீன் பாடின்னு வந்து என்ன சொல்லியிருக்காரு, இவர் வந்து பிரெஞ்சு நாட்டுல உள்ளவர். என்ன சொல்லியிருக்காருனாக்கா kedaulatan mempunyai sifat kekal untuk membuat undang-undang. திருப்பி சொல்றேன், kedaulatan mempunyai sifat kekal untuk membuat undang-undang. அதாவது டவுலட் எதுக்கு முக்கியம்னாக்கா ஒரு நாட்டோட undang-undang தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா யாராச்சும்? undang-undang தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? விதிமுறைகள். ஓகே, விதிமுறைகள். அது அந்த பிரார்த்தனை செய்யறதுக்கு வந்து இந்த கடவுளத்தை வந்து தேவை. அதாவது எல்லாருமே வந்து undang-undang செய்ய முடியாது. நம்ம நாட்டுல வந்து மந்திரிங்க செய்வாங்க. அந்த மந்திரி கொண்டு போற அந்த ஐடியா எல்லாம் வந்துட்டு ஒரு மெயின் தலை தேவை. இப்ப எப்படி ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு மெயின் தலை ஒரு குடும்பத்துக்கு யாருன்னு நினைக்கிறீங்க? ஃபாதர். எஸ், ரைட். ஓகே, அப்பா தான் வந்துட்டு மெயின் தலையா இருக்கணும் ஒரு வீட்டுல. இன்கேஸ் சில வீட்டுல வந்துட்டு அப்பா இல்லாத பட்சத்துல வந்துட்டு அம்மா வந்துட்டு தலைவன்ற போஸ்ட் எடுத்து அவங்க அந்த குடும்பத்தை வழி நடத்துவாங்க. அதுக்கு தான் வந்துட்டு என்ன சொல்ல வர்றாங்கனாக்கா ஒரு நாட்டை வந்துட்டு டெவலப்தான் இருக்குனாக்கா அந்த நாட்டோட undang-undang வந்துட்டு உருவாக்குறதுக்கு வந்துட்டு இந்த டெவலப் முக்கியம். அதாவது இந்த தலை வந்துட்டு என்ன செய்யணும், நான் சொல்றதுதான் நீங்க எல்லாம் வந்துட்டு இப்ப நீங்க கொண்டு வாங்க ஐடியா, நோ ப்ராப்ளம். பட் இத ஏன்னா இந்த undang-undang வந்துட்டு அமுல்படுத்தணுமா வேணாமான்ட்டு நான் தான் முடிவு எடுக்கணும். ஓகே ஓகே. சோ அடுத்தது தூன் டாக்டர் முகமது என்ன சொல்லியிருக்காருன்னு பாப்போமே. தூன் டாக்டர் முகமது வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா kedaulatan asas negara yang merdeka. Okay, kedaulatan asas negara yang merdeka. Okay, அதாவது என்ன சொல்ல வராங்கனாக்கா நம்ம நாடு வந்துட்டு மர்டேக்கா அடைஞ்சதுக்கு வந்துட்டு இந்த kedaulatan வந்துட்டு ஒரு காரணமா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, நம்ம நாடு வந்து மர்டேக்காவா அடைஞ்சதுக்கு வந்து kedaulatan வந்து ஒரு காரணம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு காரணம் salah satu faktor lah. அது வந்து முழுக்க அதுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு salah satu faktor, ஏதாவது ஒரு சோர்ஸா இருக்கும். அது வந்துட்டு அதுதான் வந்துட்டு முகமது சாலி வந்துட்டு சொல்ல வராரு. ஓகே, சோ எத்தனை தொக்கம் இருக்காங்க? 4 தொக்கம் இருக்காங்க சார். 4 இருக்காங்க. நல்லா பாருங்க. 5. 5 பேர் இருக்காங்க. அரிஸ்டோட்டல், இப்னுல் கல்துன், ஜீன் பாடின், துன்கோ அப்துல் ரஹ்மான், துன் டாக்டர் முகமது. இந்த 5 பேருமே வந்து அவங்களோட சொந்த ஐடியாவை கொடுத்துருக்காங்க. ஆமா தானே? எதுவுமே சேமா இல்லையா? எல்லாம் வெவ்வேறா தானே இருக்கு. சோ ஜஸ்ட் அவங்களோட பேர் தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாக்குறதுக்கு என்னடா அரிஸ்டோட்டல் வந்துட்டு இப்ப நம்ம தேர்ட்டல்னு எழுதிட்டாக்கா மார்க் கிடைக்குமா? ஏன்னா அரிஸ்டோட்டலுக்கும் தேர்ட்டலுக்கும் வந்துட்டு லெபி குறாங்க தானே அதோட பூனி. ஆனா பூனி வந்துட்டு நீங்க பாருங்க அரிஸ்டோட்டல், தேர்ட்டல். சோ அந்த பூனி வித்தியாசப்படுது. அதே அரிஸ்டோட்டல வந்துட்டு நீங்க டோட்டல் இப்ப அதோட ஸ்பெல்லிங் நம்ம பார்ப்போம். ARISTOTLE. ஆக்சுவலி இதுதான் வந்து எக்ஸாக்டான ஸ்பெல்லிங். இப்ப நீங்க பரீட்சைக்கு நீங்க வந்துட்டு அப்படி இது ஸ்ட்ரக்சர் கேள்வியில கேட்டா, ஓகே, ஸ்ட்ரக்சர் கேள்வியில கேட்டா நீங்க வந்துட்டு அரிஸ்டோட்டல வந்துட்டு ARISTOOLEன்னு எழுதிட்டீங்கன்னு வச்சுப்போமே. அதாவது நீங்க இஷ்டப்படி உங்களோட ஓவ நீங்க போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போமே, ஸ்டில் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். ஏன்னா அரிஸ்டோட்டல் அப்படின்னு அதோட பூமி ஸ்டில் சேமா தான் இருக்கு. சோ உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.
அதே அரிஸ்டோட்டலுக்கு பதிலா நீங்க டர்ட்டில்னு எழுதிட்டீங்கன்னா அது bunyidah lain. Kalau bunyidah lain means you takkan dapat markah lah. அது ஒண்டி நான் வச்சுக்கோங்க. பேரு அப்படி கஷ்டமா இருந்துச்சுனாக்கா அது நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். பேரும் சரி, நம்ம இதுக்கு முன்ன நம்ம படிச்சது வந்து சிஜாரில வந்து நிறைய பேரு, நிறைய ஃபக்தா, நிறைய அந்த புக் டெக்ஸ்ட பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா அந்த காலத்தோட புக்கு மாதிரி இருக்கும். இப்ப உள்ள புக்கு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா நிறைய இருக்கு. எனக்கே பிடிச்சிருக்கு இந்த புக்கு. ஓகே, சோ பேரு பார்த்தோம். அப்புறம் பாஸ் 4 பாஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் டொக்கோ வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா கெடவுலாத்தனோட ஜெனிஸ், அதாவது எத்தனை ஜெனிஸ் கெடவுலாத்தன் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா 6வது பேஜும் 7வது பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட் புக் இருக்கிறவங்க, டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க வந்துட்டு இன்கேஸ் பரீட்சையில வந்துட்டு ஸ்ட்ரக்சர் கேள்வியிலையும் சரி இல்லாட்டி எஸ்ஏ கேள்வியிலையும் சரி அப்பக்கா ஜென்னிஸ் கெடவுலாத்தான். நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்க இந்த டெக்ஸ்ட்ல பார்த்தா கூட அதுல ஒரு கேள்வி இருக்கு. அந்த பேஜ் 7ல வந்து அந்த கேள்வி கொடுத்துருக்காங்க. பட் இது என்னோட சொந்த கேள்விலாம். ஓகே, ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகே, அதாவது அப்பக்கா ஜென்னிஸ் கெடவுலாத்தான். ஓகே, அப்பக்கா ஜென்னிஸ் கெடவுலாத்தான் வரும்போது நீங்க இந்த பேஜ் 6ல கெடவுலாத்தான் ட்ரெடிஷனல் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். Kedaulatan tradisional, kedaulatan modern, kedaulatan undang-undang, kedaulatan antara bangsa. So jenisன்னு எடுத்துக்கிட்டாலே 4 ஜெனிஸ் இருக்கு. இந்த 4 வார்த்தையை நீங்க எழுதினாலே உங்களுக்கு கன்ஃபார்மா 4 மார்க்கா கிடைச்சிரும். ஓகே, சோ அப்ப ஸ்ட்ரக்சர் கேள்வியில 4 மார்க்கா கேட்டாங்கன்னாக்கா இந்த 4 பிரகாரம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நான் இந்த 4 குட்டி ஆயாட்லாம் kedaulatan tradisional, kedaulatan modern, kedaulatan undang-undang, kedaulatan antara bangsa. இந்த 4 ஒண்டி நீங்க எழுதினாலே உங்களுக்கு 4 மார்க்கா கிடைச்சிரும். பட் இதே எஸ்ஏ கேள்வின்னு வரும்போது வச்சுப்போமே, bincangkan jenis kedaulatan. அப்ப bincangkan போது அவங்க வந்து இப்ப நான் சொன்னது வந்து berikan இல்லாட்டி nyatakan jenis kedaulatan சொல்லி 4 மார்க்கா கொடுத்திருந்தனாக்கா இந்த 4 நீங்க எழுதுனீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 மார்க்கா கிடைச்சிரும். பட் எஸ்ஏ கேள்வியில வந்துட்டு bincangkan jenis kedaulatan சொல்லி 8 மார்க்கா கொடுத்திருந்தாங்கனாக்கா நீங்க இந்த 4 ஒண்டி எழுதுனீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை மார்க்கா கிடைக்கும்? 4 மார்க்கா தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் அங்க 8 மார்க்கா இருக்கு. அப்ப அந்த 8 எப்படி நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும்னாக்கா 4 மார்க்கா இது 4 போட்டுருவோம்ல. இப்ப லெட்ஸே வச்சுப்போம், கெடவுலாத்தான் ட்ரெடிஷனல்குள்ள ஒரு குட்டி ஈஸியை எடுத்துப்போம். அதே மாதிரி கெடவுலாத்தான் மாடர்னுக்குள்ள ஒரு குட்டி ஈஸி, கெடவுலாத்தான் undang-undangக்குள்ள ஒரு குட்டி ஈஸி, கெடவுலாத்தான் antara bangsa-க்குள்ள ஒரு குட்டி ஈஸி. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எலிபரேஷன் கொடுத்தாக்கா உங்களுக்கு கன்ஃபார்மா 8 மார்க்கா கிடைச்சிடும். அப்ப 4 முடிகிறவங்க 4 பண்ணிக்கோங்க, 8 ஈஸி முடிகிறவங்க 8 பண்ணிக்கோங்க, உங்களோட லெவல் பொறுத்துல. ஓகேயா? சோ இப்ப நான் என்ன செய்யறேன், பென்சில் எடுத்துக்கோங்க. கெடவுலாத்தான் ட்ரெடிஷனல்குள்ள இந்த ஐயாட்டை இல்லாட்டி எழுதுறவங்க எழுதிக்கோங்க. கெடவுலாத்தான் ட்ரெடிஷனல் merujuk, MERUJUK, merujuk sistem pemerintahan mutlak, MUTLAK, sistem pemerintahan mutlak. Okay, sistem pemerintahan mutlak. Okay. கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு, சாரி. ஓகே, சோ கெடவுலாத்தான் ட்ரெடிஷனல்குள்ள என்ன உரையை நம்ம போட்டோம்? சிஸ்டம் பமரின்தாஹன் berkuasa mutlak. போதும். அப்ப கெடவுலாத்தான் ட்ரெடிஷனல் எழுதிட்டு நீங்க இப்ப நான் சொன்ன ஐயாட்டை எழுதினீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்க 2 மார்க்கா கிடைச்சிரும். ஓகே, அடுத்த இசி நீங்க பாத்தீங்கன்னாக்கா கெடவுலாத்தான் மாடர்ன். ஓகே, கெடவுலாத்தான் மாடர்னுக்குள்ள என்ன ஈஸியை நம்ம எடுத்து போனாக்கா, கெடவுலாத்தான் மாடர்ன் dikaitkan selepas revolusi England. Kedaulatan moden dikaitkan, DIKAITKAN, dikaitkan selepas revolusi England.
REVOLUSI, ரெவல்யூசி இங்கிலாந்து. ஓகே, தட்ஸ் இனஃப், போதும் அது ஒண்டி. ஓகே, அடுத்து இதுல உங்களுக்கு கடவுளத்தன் ட்ரெடிஷனலுக்கு 2 மார்க்கா, கடவுளத்தன் மாடர்னுக்கு 2 மார்க்கா. அடுத்த பேஜ் பாருங்க, பேஜ் 7. ஓகே, 7வது பேஜ். சொல்லுங்க. அந்த ஒன்னாவது வந்து kedawatan tradisional merujuk sistem pemerintahan mutlak. ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே, மாடர்ன் கிடைச்சிச்சா? மாடர்ன் இன்னும் வரல சார். இப்ப இதான் kedawatan dikaitkan. ஓகே, kedawatan dikaitkan selepas revolusi England. ஓகே, அவ்வளவுதான், போதும். ஓகேயா, கிடைச்சா? ஓகே சார். ஓகே, அடுத்தது வந்து பேஜ் 7. அடுத்த kedawatan நான் மொத்தம் 4 இருந்துச்சுல, இப்பதான் 2 முடிச்சிருக்கேன். ஒன்னு இப்ப 3வது போறேன். சொல்லுங்க சார். என்னோட லைன் விட்டு விட்டு விளங்கு. சோ 2வது kedawatan மாடர்ன் வந்து நீங்க சொன்னது வந்து என்னன்னு எனக்கு விளங்கவே இல்ல சார். ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டேன். ஓகே, kedawatan மாடர்ன். ஓகே, kedawatan மாடர்ன் dikaitkan, DIKAITKAN, dikaitkan selepas revolusi, REVOLUSI, revolusi England, ENGLAN. Okay, England, revolusi England. Okay, அடுத்தது 3வதுக்கு போறேன். kedawatan undang-undang. ஓகே, இது அடுத்த ஜெர்னிஸ்ல. சோ இந்த kedawatan undang-undang கீழ நம்ம என்ன எலிபரேஷன், அதோட ஹுராயன் என்ன பார்க்க போறோம்னாக்கா, bermaksud kerajaan dan rakyat terikat oleh undang-undang. Bermaksud kerajaan dan rakyat terikat oleh undang-undang. ஓகேயா, கிடைச்சா? சார் சாரி, திருப்பி kedawatan. ஓகே, bermaksud kerajaan dan rakyat terikat oleh undang-undang. அதாவது ராயாட்க்கும் undang-undangக்கும் சம்பந்தம் இருக்கு, அதுதான் kedawatan undang-undangன்னு சொல்றாங்க. ஓகே, கிடைச்சிச்சா? சார் இந்த தெரிக்கட் வந்து தெரிக்கட்டா தெரிக்கானா? terikat, TERIKAT, terikat. ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, ஒலி உண்டாங்க இல்ல வெறும் உண்டாங்க சார்? ஒலி போட்டாலும் ஓகே, ஒலி போடாட்டியும் பரவாயில்ல. ஓகே ஓகே, அடுத்தது வந்து 4வது kedawatan antarabangsa. ஓகே, kedawatan antarabangsaக்குள்ள ஒரு இசி நான் கொடுக்கிறேன். kedawatan antarabangsa merujuk அந்த pertubuhan bangsa-bangsa bersatu. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நீட்டா இருக்கு. அதை நீங்க PBB அதை நீங்க எழுதுனா கூட உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். ஓகே, ஏன்னா இது வந்து பிஎம் இல்ல, sejarahனால எக்ரோனிம், அதாவது இந்த செங்காத்தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, சோ kedawatan merujuk pengiktirafan, PENGIKTIRAFAN. இது நான் நினைக்காதீங்க என்னடா தடிக்கா மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா சில பேர்த்துக்கிட்ட புக்கு டெக்ஸ்ட் இல்ல, இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்குனால நான் ஸ்பெல்லிங் பண்றேன். pengiktirafan, PBB, டபுள் பி பெரிய எழுத்து, PBB, பி ரெண்டுமே பி வந்துட்டு பெரிய எழுத்து. சோ kedawatan merujuk pengiktirafan PBB. Okay, that's enough. Okay, கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு சார். ஓகே, பாஸ். சோ இப்ப இந்த நான் சொன்னல, இந்த kedawatan ட்ரெடிஷனல் அது கீழே ஒரு ஹுராயன், kedawatan மாடர்ன் அது கீழே ஒரு ஹுராயன், kedawatan undang-undang அது கீழே ஒரு ஹுராயன், kedawatan antarabangsa அது கீழே ஒரு ஹுராயன். சோ இந்த 8 இசி கன்ஃபார்மா இப்ப நீங்க பாத்தீங்க தானே, 6வது பேஜும் 7வது பேஜும் என்னமோ என்ன சொல்லுவாங்க, அவ்வளவு ஐயாட் இருக்கு இது உள்ள. சோ இந்த எல்லா ஐயாட்டுமே நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை நம்மளுக்கு. இந்த இப்ப நான் சொன்ன இந்த 8 ஐயாட் ஒண்டி கன்ஃபார்மா உங்களுக்கு 8 மார்க்கா கிடைக்கும்.
என்னடா சார் வந்துட்டு வாரத்துக்கு வாரத்தை இப்ப கொடுக்கறதுல வந்து கன்ஃபார்ம்ன்றாருன்ட்டு இதான் நினைக்காதீங்க. ஏன் நான் வந்து கான்பிடண்டா நான் சொல்றேன்னாக்கா, ஏன்னா நான் எஸ்பிஎம் மார்க் பண்றேன். எஸ்பிஎம் மார்க் பண்றவங்களுக்கு ஒண்டிதான் வந்துட்டு, அதுக்குன்னு ஸ்கூல் டீச்சர்ஸ் நான் இதான் சொல்ல வரல, பட் இந்த எஸ்பிஎம் மார்க் பண்றவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட, எதை எழுதுனா என்ன எது மார்க் கிடைச்சோன்ட்டு அவங்களுக்கு தெரியும். சோ அதனாலதான் நான் வந்துட்டு இதை எழுதுங்க உங்களுக்கு மார்க் கிடைக்கும்னு நான் வந்துட்டு கான்பிடண்டா உங்ககிட்ட நான் சொல்ல முடியும். ஓகே, அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் எங்களோட. இப்ப நீங்க இந்த குரூப்ல நீங்க கூட பாத்தீங்கன்னாக்கா, அந்த குரூப்ல உள்ள அந்த 6 டீச்சருமே நீங்க வந்துட்டு அதுல மெயின் நிறைய பேர் வந்து எஸ்பிஎம் மார்க். சோ உங்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன கேட்டுட்டாக்கா. சோ இந்த கிடைக்கிற இந்த பிளஸ் பாயிண்ட் நல்லா பயன்படுத்திக்கோங்க. மேபி நீங்க இந்த எஃபர்ட் போட்டனால ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் காத்திருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை எனக்கு ரொம்ப கூட. சோ ஏதாவது ஒரு நல்லது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகேயா? ஓகே, மோட்டிவேஷன் கொடுக்கறேன்னு நினைக்காதீங்க. சின்ன பையன் தான் நானும். என்னது படிச்சு கொடுக்குறீங்க? ஆமாவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தை கேட்க உங்ககிட்ட இருந்து. அழகா புரியுது. சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன அந்த ட்ரெடிஷனல் மோடம் அந்த உண்டாங்க அந்தார பங்கல நீங்க சொன்ன வேர்ட்க்கு அண்டர்லைன் பண்ணி அது மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும்ல சார்? அது ஒண்டி போதும். நீங்க நான் இந்த அதுக்கு மேல வேண்டாம், இது ஒண்டி போதும் உங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு. லைக் இப்ப நீங்க வந்து சுருக்கமா சொல்லிருக்கீங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். அது ஒண்டி போதுமா? ஏன்னா இப்ப நீங்க அதை எழுதினாலே வந்துட்டு இப்ப நாங்க பெமரிக்ஸ் வந்து எங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. ஆக்சுவலி நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நீட்டா எழுதுனா, நான் உங்களை சொல்ல வரல, பொதுவா சொல்றேன், நீட்டா எழுதுனா கூட மார்க் கிடைக்கும், கட்டையா எழுதுனா மார்க் குறைவா கிடைக்கும், அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி சிஜாரால வந்துட்டு எங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாக்காவே வந்துட்டு நாங்க வந்து மார்க் கொடுத்துடணும். அதுதான் ரூல்ஸ். இது பிஎம்ஆர்ல சொல்லுங்க. அந்த என்னமோ ஒரு இந்த என்னது சப்ஜெக்ட் என்னமோ படிக்கும் போது சொன்னீங்க எஸ்ஐக்கள் என்னமோ வரேன்னு, அதுல வந்து கொஞ்சம் கரங்கான் மாதிரி என்னமோ எழுதுன்னு சொன்னீங்க போல. ஓகே, அது வந்து எத்தனை வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கா, இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி சுருக்கமா எழுதினாலும் ரைட்டு தானா? ஓகே, சோ இப்ப எஸ்ஐ கேள்வின்னும் போது இப்ப மார்க் பிரகாரம் ஆக்சுவலி சிஜாரா வந்துட்டு இப்ப லெட்ஸ் சே 4 மார்க்கானா 4 பாயிண்ட் போதும், 8 மார்க்கானா 8 பாயிண்ட் போதும். அது வந்து நீட்டா போடணும் கட்டையா போடணும் அதெல்லாம் இல்ல, பாயிண்ட் கணக்கு தான். ஆனா வந்து எஸ்ஏன்னும் போது நீங்க பாயிண்ட் ஃபார்ம்ல நீங்க எழுதக்கூடாது. அதை வந்துட்டு எஸ்ஏ இப்ப லெட்ஸ் வச்சுப்போம். இப்ப இதுன்னு எடுத்துப்போம். நான் ஒரு சிம்பிள் கேள்வி கொடுக்குறேன். பின்சாங்கன் ஜெனிஸ் கடவுளாத்தான் அப்படின்னு வச்சுப்போமே. ஓகே, பின்சாங்கன் ஜெனிஸ் கடவுளாத்தான் 8 மார்க்கான்னு வச்சுப்போம். நான் இப்ப அந்த ஆன்சரை படிக்கிறேன். இப்படி இருந்தாக்கா இத்தனை மார்க் கிடைக்கும்னு அந்த ஆன்சரை படிக்கிறேன். அதாவது ஜெனிஸ் கடவுளாத்தான் ஏலா கடவுளாத்தான் ட்ரெடிஷனல் திதி. ஒரு புள்ளி வச்சிடணும். ஜெனிஸ் கடவுளாத்தான் எல்லா கடவுளாத்தான் ட்ரெடிஷனல் சொல்லிட்டு ஒரு தித்தி வச்சுட்டா 1 மார்க் அங்க கிடைச்சிரும். அடுத்து அதோட ஹுராயன் கடவுளாத்தான் ட்ரெடிஷனல் மருஜோ சிஸ்டம் பெமரின்டான் முத்லா தித்தி. இங்க உங்களுக்கு எத்தனை மார்க் கிடைச்சிருச்சு? 2 மார்க். ஓகே, பாஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு இசில இருந்து இன்னொரு இசிக்கு வரும்போது நீங்க ஒரு வாக்கியத்தை வந்து ஒரு தித்தி வச்சிருங்க. அப்ப அதை ஜாயின் பண்ணாதீங்க. அந்த ஐயாட்ட வந்து ஜாயின் பண்ணீங்கன்னாக்கா நீங்க 8 இசி எழுதிருந்தா கூட அதை நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். பட் நீங்க ஒரு புள்ளி வச்சு நீங்க எழுதும் போது 8 புள்ளிக்கு மார்க் கிடையாது. பட் அந்த ஒரு இசில இருந்து இன்னொரு இசிய வந்து டிஃபரெண்ட் பண்றதுக்கு வந்து அந்த புள்ளி தேவை. சோ அந்த 8 புள்ளிக்கு 8 ஆயாட் இருக்கும்போது உங்களுக்கு 8 மார்க்கா புலாட்டா கிடைச்சிடும். ஓகேயா? வந்து இந்த 8 பாயிண்ட்னா வந்து கடவுள்தான் ட்ரெடிஷனல், அப்புறம் அந்த அதோட மீனிங் போடணும். ஓகே, 2 மார்க்கா இல்ல ஃபுல்லா கடவுள்தான் ட்ரெடிஷனல், அப்ப அதோட மக்சூதுக்கு ஒரு 2 மார்க்கா? 1 மார்க்கா? ஐ மீன் மச்சான், இப்ப கடவுளத்தான் இப்ப வச்சுக்கோங்க, ஜென்னிஸ் கடவுளத்தான் எல்லா கடவுளத்தான் ட்ரெடிஷனல் புள்ளி வச்சுட்டீங்களா, அதுக்கு 1 மார்க்கா கிடைச்சிடும். அடுத்தது வந்து ஒரு ஐயாட்டுக்கு ஒரு மார்க்கா கிடைக்கும். ஆனா நீங்க வந்து கடவுள்தான் மாடர்ன் போட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு அப்ப அதோட மீனிங் கொடுக்கணும். ஆமா, அவ்வளவுதான். எஸ். சோ அப்ப நீங்க மார்க் பாத்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து சிஜாரா வந்து மார்க் தான். 4 பேக்கு பாடு வந்து எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பிறகு நான் ஆன்சர் கொடுத்தா போதும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு கூட இசி நீங்க படிச்சுட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து என்ன செய்யுங்க, பேக்கப்க்கு நீங்க வந்து எழுதலாம். இப்ப 4 மார்க்காக்கு நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 இசி நீங்க எக்ஸ்ட்ராவா படிச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுனாக்கா எக்ஸ்ட்ராவா 2 இசி நீங்க போடலாம். பட் ஜஸ்ட் அது வந்து ஒரு பேக்கப்ல
அது வந்துட்டு நீங்க டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்க நீங்க இந்த பேக்கப் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி இந்த மேல நீங்க எழுதுந்து சாலா வந்துச்சுன்னா நீங்க பேக்கப்பா எழுதும் போது உங்களுக்கு வந்து ஒன்னும் அந்த மார்க் வந்துட்டு ஓடாது, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். சோ ஒருவேளை மறந்துட்டோம் 3 தான் ஞாபகம் இருக்குன்னா 3 எழுதுனா 6 மார்க்கா கிடைக்குமா? 3 எழுதுனா 3 தான் கிடைக்கும், எப்படி 6 கிடைக்காது. இல்ல இப்ப வந்து எஸ்ஐ கல்வின்றீங்க, டெவலப்மெண்ட் தெரிஞ்சுச்சுன்னா ஒரு டாட் வச்சு அது ஒரு மீனிங் கொடுத்துட்டோம். அப்புறம் டெவலப்மெண்ட் மாடர்ன் அது ஒரு மீனிங் கொடுத்துட்டோம். டெவலப்மெண்ட் உண்டாங்க அது ஒரு மீனிங் கொடுத்தோம். அப்ப 6 மார்க் கிடைக்குமா? எப்படி 6 மார்க்கா கிடைச்சிடும் உங்களுக்கு. என்ன செய்யுங்க மச்சான், லெட்ஸ் இப்ப நம்ம நேரம் இப்ப சிஜாரான்னு எடுத்துட்டாக்க இந்த ஐயர் நிறைய இருக்கும், இது நிறைய இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு இப்ப 8 மார்க்கானும் போது உங்களுக்கு 6 isi kan கிடைச்சிருச்சுனாக்கா பரவாயில்ல, பிரச்சனை நீங்க எழுதுங்க. Daripada langsung tak tulis, at least kita buat sesuatu lah. Bila kita buat sesuatu daripada langsung tak dapat, at least kita akan dapat 6 markah. Okay okay. So far okay தானே? Okay sir, okay. Okay, pass. ஓகே, அடுத்தது பாருங்க. ஜோஸ் ஜெனிஸ் கடவுளத்தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்னும், இது வந்துட்டு எங்க உள்ளது? இது வந்து மலேசியால உள்ளதுல. முதல்ல நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு உமுமா பார்த்தோம். இது வந்து மலேசியால உள்ளது. அது கைத்தானா இல்லையான்னு நீங்க பாத்துக்கோங்க. சிரி பேஜ் 8. ஓகே, பேஜ் 8 பேஜ் 9. அதாவது இது லம்ப நாட்டுல உள்ளதுல. ciri negara berdaulat. முதல்ல நம்ம பார்த்தது வந்து secara umum, அதாவது ஒரு டவுலாட் நாட்டுக்கு வந்து என்னென்ன இருக்கணும்னு நம்ம வந்து பார்த்தோம், என்னென்ன இருக்குன்ட்டு. இப்ப நம்ம பாக்குறது வந்து பேஜ் 8 பேஜ் 7 வந்துட்டு ciri negara berdaulat, அதாவது இது மலேசியா நாட்டுல உள்ளது. எப்படி வந்துட்டு அந்த நாடை வந்துட்டு பர்டவுலாட்னு எப்படி சொல்லுவாங்க, அதாவது அந்த நாட்டுக்கு வந்துட்டு pemerintah இருக்கணும், அதாவது ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த நாடு. அடுத்தது mempunyai sempadan. செம்பாடான்னாக்கா என்னன்னாக்கா இந்த பார்டர்ல இருந்து அந்த பார்டர், இப்ப லெட்ஸ் சே வச்சுப்போம், ஜோஹருக்கும் மலாக்காக்கும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு வந்து பார்டர் இருக்கும். ஓகே, அததான் வந்து செம்பாடான்னு சொல்லுவாங்க. அடுத்தது mempunyai perundangan. உண்டாங் கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது வந்து rakyat, மக்கள் இருக்கணும். சோ pemerintahan இருக்கணும், செம்பாடான் இருக்கணும், perundangan இருக்கணும், rakyat இருக்கணும். இத 4மே இருந்தாதான் அந்த நாடை வந்துட்டு பர்டவுலாட்டா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதுல 4ல வந்து 1 கூட இல்லாம போனா கூட அந்த நாடை வந்துட்டு டவுலாட் நாடுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது 4மே வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகேயா, இது ஜஸ்ட் ஒரு ரஃப்லி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே, சோ இப்ப ciri negara berdaulat கேட்டாங்கன்னாக்கா இந்த 4 போல்ட் பண்ணிருக்காங்களே வார்த்தை, இந்த 4 போல்ட் பண்ண வார்த்தைக்கும், அதாவது இந்த பெரிய எழுத்துல போட்டிருக்காங்க கருப்பு கலரா இருக்குல்ல, அது 4மே நீங்க எழுதுனீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 மார்க்கா கிடைச்சிரும் கன்ஃபார்ம். இதே மாதிரிதான் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த ஒவ்வொரு இசை கேள்வின்னு வந்துச்சுன்னா ஒரு எலிபரேஷன் தேவை, ஒரு குட்டி உரையன் தேவை. ஃபுல் அப்ப 8 மார்க்காக்கு 6 மார்க்காக்கு. ஏன்னா நம்மளோட ஆன்சர் வந்து மார்க் பிரகாரம் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். அதே 4ன்னு கேட்டாங்கன்னாக்கா அப்பக்கா ciri negara berdaulat கேட்டு 4 மார்க்கா கொடுத்தோம்னா இந்த 4 ஒண்டி நீங்க எழுதினாலே போதும். 6 மார்க்காக்கு இது பத்தாது, 8 மார்க்காக்கும் இது வந்து பத்தாது. பத்தாததுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா பென்சில் எடுத்துக்கோங்க, காரேஜ் பண்ணிக்கோங்க. mempunyai pemerintahan கீழே வந்து நீங்க என்ன காரேஜ் பண்ண போறீங்கன்னாக்கா pemerintahan negara diwujudkan, pemerintahan negara diwujudkan untuk menjaga keamanan. Pemerintahan negara diwujudkan untuk menjaga keamanan. போதும். ஓகே, அவ்வளவுதான் pemerintahan கீழே. ஓகே, அடுத்தது சார் pemerintahan negara diwujudkan untuk apa? Untuk menjaga keamanan. KEAMANAN, keamanan. அமைதியில ஒரு நாடு pemerintahan எதுக்கு தேவைனாக்கா நாட்டோட அமைதியை காக்கிறதுக்கு வந்து pemerintahan தேவைன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து mempunyai sempadan, அதாவது பார்டர்ல பார்டர் கண்டிப்பா இருக்கணும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பார்டர் இருக்கணும். பார்டர் இல்லைனாக்கா இஷ்டத்துக்கு வெளிநாட்டுல இருந்து பூரெல்லாம் ஆரம்பிச்சு, ஏன்னா நம்ம நாடு வந்துட்டு சொர்ண பூமின்னு சொல்லுவாங்க. சொர்ணம்னா தங்கம். ஏன் வந்து நம்ம பூமியை வந்து தங்க பூமின்னு சொல்லுவாங்கனாக்கா என்ன நட்டாலும் விளையும், என்ன நோண்டுனாலும் கிடைக்கும். நம்ம நாடு வந்து அது சிறப்புல. சோ மலேசியால இருக்க கடவுளுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் ஆக்சுவலி பார்க்க போனாக்கா.
ஓகே, சோ mempunyai sempadan பாத்துக்கோங்க. என்ன வார்த்தையை நீங்க garis பண்ண போறீங்கன்னாக்கா sempadan garis pemisah PEMISAH. Sempadan garis pemisah antara negeri atau negara. Repeat பண்றேன். Sempadan garis pemisah antara negeri atau negara. அதாவது ஒரு நெகிரிக்கும் ஒரு நாட்டுக்கும் பார்டர் இருந்துச்சுனாக்கா அதுதான் செம்பாடன் அப்படின்னு சொல்றாங்க. கிடைச்சிச்சா? ஓகே, அடுத்தது sempadan garis pemisah PEMISAH antara negeri atau negara. ஓகே, அடுத்த பாயிண்ட் போறேன். பேஜ் டெக்ஸ்ட் புக் உள்ளவங்க பேஜ் 9 பாருங்க. mempunyai perundangan. ஓகே, mempunyai perundangan நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல என்ன அதோட எலிபரேஷன், அதோட புராயன் அப்படின்னாக்கா sistem perundangan asas 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 peraturan negara. Sistem perundangan asas peraturan negara. Asas வந்துட்டு மீன், அதாவது நாட்டோட உண்டாங்குக்கு மெயின் வந்துட்டு நாட்டோட பராத்துரன் விதி, என்ன சொல்லுவாங்க, விதிமுறையா தமிழ்ல என்னமோ விதிமுறைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நாட்டோட பராத்துரனுக்கு வந்துட்டு உண்டாங் தான் வந்துட்டு மெயினா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? சோ கிடைச்சிச்சா? sistem perundangan இல்லாட்டி perundangan கூட முடியும். perundangan menjadi asas 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 peraturan negara. போதும் அது. அடுத்தது 4வது பாயிண்ட் mempunyai rakyat. rakyatனா மக்கள் lah. இப்ப நம்மளோட நாடோட பியூட்டி என்னன்னாக்கா மூயின மக்கள் மெயின், அது வந்து மெஜாரிட்டி தான், அதுக்குள்ள ஒண்ணு நிறைய பேர்லாம் இருக்காங்க. mempunyai rakyat. சோ அதோட எலிபரேஷன் என்னன்னாக்கா கரிஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி எழுதிக்கோங்க. rakyat merupakan penduduk sesebuah negara. Rakyat merupakan penduduk sesebuah negara. Okay, ஒரு நாட்டோட குடிமக்களா. ஓகே, mempunyai rakyat kila என்ன முதல்ல சொன்னேன், rakyat merupakan penduduk sesebuah negara. ஓகே, சோ இந்த இதுவும் கூட பாருங்க 8வது பேஜ் 9வது பேஜ் இன்னும் பார்க்க நிறைய இருக்கு. சோ நம்மளுக்கு இவ்வளையும் வேண்டாம். ஓகே, சோ நம்மளுக்கு என்ன மெயின் தெரியணும், ஏன் அதை வந்து அந்த நாடை வந்து ஏன் பர்டாவ்லான்னு சொல்றாங்க, பெமரின்தான் இருக்கணும், அதுக்கு தகுந்த எலிபரேஷன் அவங்ககிட்ட கொடுத்தேன். செம்பாடன் இருக்கணும், அதுக்கு தகுந்த எலிபரேஷன் கொடுத்தேன். mempunyai perundangan அதுக்கு கீழே எலிபரேஷன் கொடுத்தேன். mempunyai rakyat அதுக்கு தகுந்த எலிபரேஷன் கொடுத்தேன். சோ இந்த 8 ஆயத் குட்டி ஆயத் தான் கொடுத்தேன். ஆக்சுவலி பார்க்க போனாக்கா நானு இந்த 8 குட்டி ஆயத்தும் உங்களுக்கு இன்னொரு 8 மார்க்கா கிடைச்சிரும். சோ நீங்க பாருங்க, கான்செப்ட் நான் உங்களுக்கு முதல்ல படிச்சு கொடுத்தேன். அதுக்கு ஒரு ரெண்டு நம்ம மினிமமே நான் எடுத்துக்கிறேன் 2 மார்க்கா. அப்புறம் நான் என்ன பார்த்தேன், பாஸ் இந்த 4 பாஸுக்குள்ள பார்த்தேன், அது ஒரு 4 மார்க்கா, மொத்தம் 6. அப்புறம் வந்து பண்டங்க தொக்கோ அது நம்ம விட்டுருவோம். ஜெனிஸ் கடவுளாத்தான்குள்ள இன்னொரு 8 மார்க்கா பார்த்தோம். அப்புறம் சீரி நெகாரு பர்டாவ்லாட்குள்ள இன்னொரு 8 மார்க்கா பார்த்தோம். சோ 2 அப்புறம் 4 6 இங்கிட்ட இன்னொரு 8 14 இன்னொரு 8 14 8 எவ்வளவு 24 மார்க் கிடைக்கிற அளவுக்கு இந்த பாப்பை நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சோ